ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது வினோத் அவர்கள் ரொம்ப இப்படி உருக்கமாக விஜய் பார்வதி பற்றி பேசுகிறாரு. நம்மளுக்கு ஷாக் ஆகுது. இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அச்சீவ்மெண்ட் விஜய் பார்வதி அப்படின்ற மாதிரி இருக்குது. வினோத் மட்டும் இல்லை, அமித் அவர்களும் சொல்கிறாரு. கமுரி அப்படியே கமுக்கமாக உட்காந்துருக்காரு. ஆஹா, நல்ல பயங்கரமான ஒரு திறமையான ஒரு பொண்ணாக இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அவர் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சிப்படுறாரு. மேலே வந்து யார் யாரெல்லாம் அந்த கார்டன் ஏரியா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, அம்மா, பார்வதி, அமித் அவர்கள், அப்புறம் கமருதீன், இந்த சைடு வந்து சாண்ட்ரா, கீழே வந்துட்டு நம்ம கானா வினோத். என்ன சொல்கிறானம்மா, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேம்மா, அம்மா கஷ்டம்னு வந்துட்டா ஒரு சொந்தம் வந்து நாளைக்கு வந்து நிற்காதுமா, சரிங்களா? அவள் வந்துட்டு அவள் காலை நின்று அவள் சொத்து வாங்கி 30 லட்ச ரூபா காரு, எப்படி 30 லட்ச ரூபா கார் வாங்கி, சொத்து வாங்கி, வீடு வாங்கி, அவள் நல்லா அவள் காலை நின்றுட்டுருக்கா. இன்றைக்கி வந்து ஃபோன் போட்டு பேசுகிற சொந்தம் எந்த சொந்தமும் நாளைக்கு வந்து அந்த காருக்கு பெட்ரோலுக்கு 100 ரூபா கொடுக்க சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்கம்மா. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்போது அவங்களே சொல்கிறாங்க, ஆமாப்பா கண்டிப்பாப்பா, இவன் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே அவங்க ஃப்ரெண்டுங்க தான்ப்பா அப்படின்போது விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இல்லை, என்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா சொல்லி முடிச்சுறாங்க. அப்போ அமித் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, இந்த கோவிட் டைமில் தான் என்னையும் என் மனைவியை வந்துட்டு கலாட்டா சேனலை வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சாதாரண ஒரு பர்சனாக தான் இந்த பொண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வித்தின் 2 இயர்ஸில் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ச்சின்னா அவளுடைய அந்த கடின உழைப்பு தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. வினோத் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இவ என்னை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்தா அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எவ்வளோ சூப்பரில், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க எடுக்கிறாங்க இன்டர்வியூ, அவங்க இப்போ கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டான கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித் அவர்கள் படத்துலலாம் நடித்து சீரியலாக நிறைய பேர் வாங்கிட்டு ஒரு பக்கம் வராரு. விஜய் பார்வதி அப்படி வந்து நிற்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல பா. அதாவது வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்றது தெரியுது நம்மளுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட அந்த திறமை வந்துட்டு அபாரமாக இருந்தது, சரிங்களா? இந்த சீசன் என்ன கூட பாருங்கள், தம்மாத்தோட ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துகிற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு பண்ணுற விஷயங்கள் வேறு யாருமே பண்ண முடியாது. அவ்வளவு கண்டென்ட் அள்ளி தந்துகிட்டே இருக்காங்க. இது என்ன ஒரு பியூட்டினா தெரியுங்களா? ஒரே பொண்ணு இவ்வளோ தூரம் கொடுக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துக்குமரன் கொடுப்பாப்புல, தீபக் இருப்பார், மஞ்சரி இருப்பாங்க, ஜாக்லின் இருப்பாங்க, சௌந்தர்யா ஒரு பக்கம் சரியாக அப்படியே ஒரு ட்ராக்கில் போவாங்க. இப்படி வகை வகையை பிரிச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீசனு பிரதீப், அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா அப்படி போவோம். ஆனால் இந்த சீசனில் யோசிச்சு பாருங்கள் யார் யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. கமருதீன், அதிகப்படியாக விஜய் பார்வதி, திவாகர், கமருதீன், வேறு யோசிச்சு பார்த்தா இவங்களை சொல்ல வேண்டாம், அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பொண்ணு. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து இது நார்மலாக அந்த கலாட்டா சேனல் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பொண்ணு உழைப்பை போடுது. டக்குன்னு சர்வைவர் சீரிஸ்க்கு போகிறாங்க, அப்படியே டப்பான்னு பிக் பாஸில் வராங்க. அதுக்கு முன்னாடி வந்தாங்க ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் இது மாதிரி வந்துட்டு அசீம் சீசனில் வந்திருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாங்க. இப்போது ஒரு டவுட்லேயே இருக்காங்க, எப்படின்னா சீசன் 9 டைட்டில் வின்னராக வந்துருவாங்களா வரமாட்டாங்களா, அந்த டவுட்டு கிளப்பிட்டுருக்காங்களா, அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.